வணக்கம். தமிழ் செய்தி அறிக்கைக்காக சிவசுப்பிரமணியம் சரவணபவன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரீஸ் பூதத்தால் சர்வதேச அளவில் போராட்டம் வெடிக்கும் கூட்டமைப்பு எச்சரிக்கை. பாதாள உலக குழு உறுப்பினர் கொழும்பில் சுட்டுக்கொலை. ரஷ்ய விமான விபத்தில் 43 பேர் பலி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட 618 வீடுகள் மீள குடியேறியவர்களுக்கு நேற்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வீட்டுரிமை பத்திரங்களை கையளிக்கும் வைபவத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். அதன் பின்னர் அங்கு உரையாற்றிய அவர், கஷ்டப்பட்டு வென்றெடுத்த சமாதானத்தை கிரீஸ் பூதத்தினால் இல்லாது செய்து கொள்ள வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். நாங்கள் அன்று செய்தவற்றிற்கு விமர்சனம் செய்தார்கள். இன்று விமர்சிக்க விடயங்கள் இல்லாததால் தற்போது எங்கேயோ இருக்கும் கிரீஸ் பூதம் குறித்து கதைத்து எமது சமாதானம் அமைதியை இல்லாதொழிக்க முயற்சிக்கின்றனர். மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் வெற்றி கொண்ட சமாதானத்தை, சந்தோஷத்தை, அபிவிருத்தியை கிரீஸ் பூதத்தால் இல்லாது செய்ய வேண்டாம் என நான் உங்களிடம் கேட்கிறேன். கிரீஸ் பூதத்திற்கு மாத்திரமல்ல, அதனை விடவும் பெரிய பூதங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்கள் அச்சப்பட மாட்டார்கள். இவ்வாறான விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் பலரது குடும்பங்கள் மற்றும் பிள்ளைகள் வெளிநாட்டில் வாழ்கின்றனர். எமது உங்கள் பிள்ளைகள்தான் இந்த கிராமங்களில் உள்ளனர். நாட்டில் கிரீஸ் பூதம் பிரச்சினை தீர்க்காவிட்டால் சர்வதேச அளவில் போராட்டம் ஒன்றை இலங்கை எதிர்கொள்ள வேண்டி வரும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் அவசர கால சட்டம் நீக்கப்பட்டமைக்கு ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்து நேற்று பாராளுமன்றில் விசேட உரைகள் நிகழ்த்தப்பட்டன. இதன்போது உரை நிகழ்த்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அரசாங்கத்திற்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார். உண்மையாகவே நாங்கள் கூறுவது, நாங்கள் நன்றி கூற வேண்டுமாக இருந்தால், இந்த அரசாங்கத்திற்கு நன்றி கூற வேண்டுமாக இருந்தால், ஜனாதிபதிக்கு நன்றி கூற வேண்டுமாக இருந்தால், முதல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அந்த நாங்களும் தமிழ் மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். அவர்களை அடித்து நொறுக்குவதனூடாக, அவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்குவதனூடாக, அவர்களது சகல சுதந்திரங்களையும் பறிப்பதற்கூடாக நிச்சயமாக நீங்கள் விரும்புவதை அடைய முடியாது. நான் ஒன்றை சொல்லிக் கொள்ளுவேன், இந்த நாட்டில் உண்மையாகவே ஜனநாயகத்தை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல தென் பகுதியிலும் ஜனநாயகத்தை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், இந்த நாட்டில் அவசரகால சட்டம் மாத்திரமல்ல, பயங்கரவாத தடை சட்டமும் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். மக்கள் முழுமையாக நடமாடக்கூடிய சுதந்திரம் இருக்க வேண்டும். நான் கேட்டுக்கொள்வேன், தயவு செய்து உடனடியாக இந்த கிரீஸ் மனிதர் என்று சொன்ன பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க தவறினால் மீண்டும் அது ஒரு போராட்டத்தை, அந்த போராட்டம் அகிம்சை முறையில் இருக்கலாம், ஆனால் மீண்டும் ஒரு போராட்டத்தை இந்த நாடு எதிர்கொள்ள வேண்டி வரும். அது வெறுமனே இந்த மண்ணுக்குள் இல்ல, உலகம் முழுக்க அதற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் ஏற்படும். தயவு செய்து அதற்கு விடாமல் உடனடியாக இதனை கட்டுப்படுத்துவதற்கான வழியை பாருங்கள். கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவர் பலியாகியுள்ளார். நேற்றிரவு கிராண்ட் பாஸ் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இத்துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். போலீசாரின் சுற்றிவளைப்பை அறிந்த பாதாள உலக குழு உறுப்பினர் போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதன்போது போலீசார் மேற்கொண்ட பதில் துப்பாக்கி சூட்டில் அவர் உயிரிழந்துள்ளார். குறித்த நபருடன் இருந்த மேலும் இருவர் தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்கள் வசம் இருந்த T-56 ரக கைத்துப்பாக்கியையும் துப்பாக்கி ஒன்றையும் போலீசார் மீட்டுள்ளனர். தப்பிச் சென்றவர்களில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றையவரை கைது செய்யவென விசேட போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரசாந்த் ஜெயக்கொடி தெரிவித்தார். உலகெங்கும் வாழும் ஹாக்கி விளையாட்டு ரசிகர்களுக்கு வரலாற்றில் இன்று மிகவும் ஒரு சோகமான தினமாகும். ரஷ்யாவில் இடம்பெற்ற விமான விபத்தே அதற்கு காரணமாகும். ரஷ்யாவின் லோக்மோட்டிவ் யரோஸ்லாவ்ஸ் பகுதியில் இடம்பெற்ற விமான விபத்தில் 36 ஹாக்கி வீரர்கள் உட்பட 43 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் வால்கே நதிக்கரையில் உள்ள யரோஸ்லாவ் விமான நிலையத்தில் இருந்து பெல்ருஸ் தலைநகர் மின்ஸ்க் நோக்கி யாக் 42 என்ற பயணிகள் ஜெட் விமானம் புறப்பட்டது. விமானத்தில் ரஷ்யா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த 36 ஐஸ் ஹாக்கி வீரர்கள், விமானிகள் மற்றும் பணியாளர்கள் என 45 பேர் பயணித்தனர்.
விமானம் புறப்பட்டு சிறிது நேரத்தில் திடீரென வெடித்து வால்கோ நதியில் விழுந்து விபத்திற்குள்ளானது. விபத்தில் 43 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளனர். விபத்தின் போது தெய்வாதீனமாக 2 உயிர் தப்பியுள்ளனர். உயிரிழந்தவர்களில் 35 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டு அதில் 12 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விமான விபத்து ரஷ்யாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு விளையாட்டு ரசிகர்கள், பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். லிபியா மீதான ஆக்கிரமிப்பை போன்று திட்டங்களை உலகம் முழுவதும் வியாபிக்க அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகள் முயற்சிப்பதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டம் தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவசரகால சட்டம் நீக்கப்பட்டமை குறித்து அமைச்சர் இங்கு கருத்து வெளியிட்டார். ஐக்கிய அமெரிக்க ராஜ்யம் வெளியிட்ட பல அறிக்கைகளில் இலங்கை தொடர்பில் பிரபலமான கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தனர். யுத்த குற்றம் குறித்து ஆராய சர்வதேச விசாரணை ஒன்று அவசியம் என ஒவ்வொரு அறிக்கையிலும் வலியுறுத்தினர். லிபியாவை நோக்கி ஒரு பக்கம் மேற்குலக நாடுகளின் யுத்த நகர்வுகள் இடம்பெறுகின்றன. மேற்குலக நாடுகளின் திட்டங்களுக்கு அமைய உலக மக்களின் நிலைமையை தீர்மானிக்கும் நிலையில் ராபர்ட் ஓ பிளேக் வந்து இலங்கை பல்கலைக்கழக மாணவர்களை சந்திக்கிறார். இலகுவாக கல்லை கையில் கொடுத்து அடி என்று சொன்னால் அடிக்கும் குழுவினர்தான் உள்ளனர். அவசரகால சட்டத்தை மாத்திரம் நீக்கினால் போதாது, பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க வேண்டும் என ஜேவிபியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூறுகின்றனர். அது மட்டுமல்ல, வடக்கில் ராணுவ முகாம்களையும் அகற்ற வேண்டுமா? அவசரகால சட்டத்தை நீக்கியதும் ஹோமாகமவில் உள்ள ராணுவ முகாமை அகற்றுவதா? நாட்டு மக்களின் பாதுகாப்புக்காக முக்கிய பகுதிகளில் ராணுவத்தினர் முகாமிட்டுள்ளனர். அதற்கும் அவசரகால சட்டத்திற்கும் தொடர்பில்லை. சம்பள கொடுப்பனவை இடைநிறுத்தியுள்ளமை உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து அனைத்து பல்கலைக்கழக ஊழியர் சங்க ஒன்றிய சம்மேளனம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டது. பேராதனை பல்கலைக்கழக முன்றலில் நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்கலைக்கழக ஊழியர்களின் சம்பள கொடுப்பனவை இடைநிறுத்தியுள்ளமை, 50% நிலுவை சம்பளம், சம்பள உயர்வு வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை இதே கோரிக்கைகளை முன்வைத்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வவுனியா வளாக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வளாகத்தின் முன் ஒன்றிணைந்த ஊழியர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். கந்துளாய் பொத்தன்காடு பிரதேசத்தில் விவசாய நிலத்தில் திடீர் தீ பரவியது. இதனால் சுமார் 20 ஏக்கர் விவசாய நிலம் எரிந்து சாம்பராகியது. விவசாய நிலப்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த வைக்கோலுக்கு சிலர் தீ வைத்த நிலையில் வெப்ப காலநிலையால் தீ நன்கு பரவியுள்ளது. பிரதேசவாசிகள் போலீசாருடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். இதேவேளை பதுளை பசறை பகுதியில் வனத்தில் ஏற்பட்ட தீ தொடர்ந்தும் பரவி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பதிமூன்றாவது கொடகே தேசிய சாகித்ய விழாவில் தமது இலக்கிய பணிக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருது மலையகத்தின் மூத்த எழுத்தாளரும் மலைநாட்டு எழுத்தாளர் மன்றத்தின் தலைவருமான தெளிவத்த ஜோசப்புக்கு வழங்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை கொழும்பு ஜெயவர்தன கலாசார நிலையத்தில் கொடகே சாகித்ய விருது வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ் இலக்கிய பணிக்காக தெளிவத்த ஜோசப்புக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்ட அதேவேளை சிங்கள இலக்கிய பணிகளுக்காக பேராசிரியர் குணதாச அமரசேகர் அவர்களுக்கும் ஆங்கில இலக்கிய பணிகளுக்காக திருமதி ஆன் ரணசிங்கவுக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டன. இலங்கையில் 2010ஆம் ஆண்டில் வெளிவந்த சிறுகதை, நாவல், கவிதை மற்றும் வளர்ந்து வரும் எழுத்தாளர் என பல விருதுகளும் பொற்கிளிகளும் சிங்கள, தமிழ், ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகளிலும் வழங்கப்பட்டன. இதேவேளை அததெரன சிங்கள பிரிவைச் சேர்ந்த பிரியான் ஆர் விஜயபண்டார எழுதிய ந ஏ அம்மா நெமை என்ற நாவலுக்கு 2010ஆம் ஆண்டுக்கான வருடத்தின் சிறந்த இளைஞர்களுக்கான நாவலுக்கான விருதும் வழங்கப்பட்டது. பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான சிலாபம் முன்னேஸ்வரம் முன்னைநாத பெருமாள் தேவஸ்தானத்தின் வருடாந்த கொடியேற்ற உற்சவத்தை முன்னிட்டு நேற்று தீமிதிப்பு இடம்பெற்றது. முன்னைநாத பெருமானின் அருளை பெற நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். பஞ்ச ஈஸ்வரங்களில் ஒன்றான சிலாபம் முன்னேஸ்வரம் முன்னைநாத பெருமாள் தேவஸ்தானத்தின் வருடாந்த கொடியேற்ற உற்சவம் கடந்த 16ஆம் தேதி ஆரம்பமாகி தொடர்ந்து 28 தினங்களுக்கு திருவிழா நடைபெறுகிறது.
உற்சவத்தின் முக்கிய அம்சமான தீமிதிப்பு நேற்று மாலை இடம்பெற்றது. பக்த அடியார்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவு செய்யும் நோக்கில் சிறு குழந்தைகளை கையில் ஏந்தியவாறு தீமிதித்தனர். முன்னைநாதர் திருவிழாவில் இன்று மாலை பிச்சாடன உற்சவமும், நாளை 9ஆம் திகதி மாலை 6 மணிக்கு நடேசர் உற்சவமும், 10ஆம் திகதி மாலை 6 மணிக்கு வேட்டை திருவிழாவும், 11ஆம் திகதி தேர் திருவிழாவும் இடம்பெற உள்ளன. மேலும் 12ஆம் திகதி பகல் 12 மணிக்கு மாயவன் ஆற்றில் தீர்த்த உற்சவமும், 14ஆம் திகதி மாலை 7 மணிக்கு பூங்காவன உற்சவமும் இடம்பெற உள்ளது. வயலில் உழுவோரையும் வயலின் கேட்கச் செய்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன். இவரின் நினைவு நாளான இன்று நாம் இவர் பற்றிய நினைவுகளை வரலாற்றில் இன்று பகுதியினூடாக உங்களுக்கு தருகிறோம். குன்னக்குடி வைத்தியநாதன் 1935ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் திகதி பிறந்தார். இந்தியாவின் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு வயலின் கலைஞர் மற்றும் இசையமைப்பாளர் ஆவார். குன்னக்குடியில் பிறந்த இவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்றவராவார். கர்நாடக இசையை வயலின் வாசித்தோரில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். நெற்றி முழுவதும் நீண்டு திருநீர் பட்டையையும் பெரும் குங்கும பொட்டும் அணிந்து காட்சியளிப்பார். வா ராஜா வா என்ற திரைப்படத்திற்கு முதலில் இசையமைத்த வைத்தியநாதன் தெய்வம், கந்தன் கருணை உள்ளிட்ட மொத்தம் 22 திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார். திருமலை தென்குமரி திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருதும் பெற்றார். தோடி ராகம் எனும் திரைப்படத்தை சொந்தமாக தயாரித்தார். குன்னக்குடி வைத்தியநாதன் சில திரைப்படங்களில் கௌரவ வேடங்களிலும் நடித்துள்ளார். மத்திய அரசின் பத்மஸ்ரீ, தமிழக அரசின் கலை மாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். திருவையாறு தியாக பிரம்ம சபையின் செயலாளராக 28 வருடங்கள் பணியாற்றியுள்ளார். இவர் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் திகதி தனது 75வது வயதில் சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் இரவு 9 மணியளவில் மாரடைப்பால் உயிர் நீத்தார். இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று பல்லேகல முத்தையா முரளிதரன் சர்வதேச விளையாட்டரங்கில் ஆரம்பமானது. இன்றைய முதல் நாள் ஆட்ட நிறைவின் போது தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்த ஆடிவரும் ஆஸ்திரேலிய அணியினர் விக்கெட் இழப்பின்றி 60 ஓட்டங்களை பெற்றிருந்தனர். முன்னதாக தமது முதலாவது இன்னிங்ஸை துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 174 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இலங்கை ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் போட்டியில் நாணய சுழற்சியை வெற்றி பெற்று இலங்கை அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. இதன்படி களமிறங்கிய இலங்கை அணி இன்றைய நாளில் தனது மோசமான துடுப்பாட்ட திறனை காட்டி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 174 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இலங்கை அணி சார்பில் அஞ்சலோ மேத்யூஸ் 58 ஓட்டங்களையும், குமார சங்கக்கார 48 ஓட்டங்களையும் பெற்றனர். இலங்கை அணி சார்பாக 4 வீரர்கள் மாத்திரமே இரட்டை இலக்க ஓட்டங்களை எடுத்த நிலையில் 7 வீரர்கள் ஒற்றை இலக்க ஓட்டங்களுக்கு சுருண்டனர். பந்து வீச்சில் ஆஸ்திரேலிய அணி சார்பாக ரயன் ஹாரிஸ் 3 விக்கெட்டுகளையும், கோப்லண்ட், மிச்சேல் ஜான்சன் மற்றும் லியோன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் போட்டியில் முதலாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 105 ஓட்டங்களால் வெற்றியீட்டி தொடரில் முன்னிலை வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சோமாலியாவில் உணவு தட்டுப்பாட்டால் சுமார் 7.5 லட்சம் பொதுமக்கள் உயிரிழக்கக்கூடிய நிலை உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இப்படி இருக்க, தாய்மையை மறந்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் விலங்குகள் அவ்வப்போது தாய்மையின் மகத்துவத்தை மனிதர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறு சொல்வதை கேட்பதற்கு அதிசயமாகத்தான் இருக்கும், ஆனால் உண்மை. இதையொட்டிய சம்பவம் ஒன்று அண்மையில் கியூபாவில் இடம்பெற்றுள்ளது. கியூபா நாட்டில் விவசாயி ஒருவரின் பண்ணையில் வாழும் பன்றிக்குட்டிகள் தனது தாயின் மடியில் இருந்து போதிய பால் சுரக்காமையின் காரணமாக அங்குள்ள தாய்மையடைந்த நாய் ஒன்றின் மடிப்பாலை குடித்து பசியார்த்திக் கொள்கின்றன. இந்த சம்பவம் அங்குள்ளவர்களை பெரிதும் வியப்புக்குள்ளாக்கியுள்ளது. சாண்டா மரியா என்பவரது பண்ணையிலேயே இந்த விசித்திரம் இடம்பெறுகின்றது. நாய் தன்னிடம் பால் குடிக்க வரும் 5 பன்றிக்குட்டிகளுக்கு நேர்த்தியாக பாலூட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலோடு நமது தமிழ் செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம். This is Ada Derana, Sri Lanka's prime time news bulletin.